இது ஈலோன் மாஸ்க்கு அனுப்பினேன். ஈலோன் மாஸ்க்கு முதல்ல அது உனக்கிட்ட என்னது எத்துரியங்கட்டுன்னு இப்படி தான் லைவ் ஸ்ட்ரீமில் காய்ச்சிட்டு இருந்தார். ஒரு ஃப்ரெண்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. ஆனால் அநேகமானவர்கள் எந்த ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி போட்டு இப்பயும் 20க்கு மேலே ஐடி ரன் ஆகுது. என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, என்ன பிளாக் பண்ணினா என்னால் பார்க்கல. அப்போ நான் ரிப்போர்ட் பண்ண மேலே இது சம்மந்தமாக அவேர்னஸ் கொடுக்க மேலே இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் இது ஸ்கேம் கூட தெரியாமல் டே டு டே லைஃப்பில் இதை செஞ்சிட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்ன்ற பார்ட் 3 வீடியோ தான். அது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதாக்கள் கீழே பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வாலெட் ஸ்கேம். ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சுன்ற நேமில், அப்படி இல்லைன்னு சொன்னால் வாலெட்டுகள்ற நேமில், அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே மாதிரி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு பைனான்ஸுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னால் பைனான்ஸில் தார அந்த ஃபீச்சருக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஃபீச்சர்ஸ்களை நாங்கள் தாரோம்னு சொல்லி அதே மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு பைனான்ஸில் சேவிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் உதாரணத்துக்கு வருஷத்துக்கு 0.5% கொடுக்காங்கன்னு சொன்னால் எங்கட எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸை விட நல்லா எங்கட எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வச்சிருக்கிற பணத்துக்கு கிரிப்டோ கரன்சிக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 5% 10% இன்ட்ரெஸ்ட் தருவோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஆல்ரெடி பிரபலமாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகளை அப்படி வாலெட்டுகளில் இருக்கிற ஃபீச்சர்ஸை விட பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் தாரன்னு சொல்லி ஒரு புது பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் பணத்தை கிரிப்டோ கரன்சியை உள்ளுக்கு எடுத்துட்டு ஏமாற்றி போட்டு போவாங்க. முதலாவது டைப். ரெண்டாவது டைப் என்ன பண்ணுவான்னு சொன்னால் ஆல்ரெடி இப்போ வெப்சைட் ஒன்லி பிளாட்ஃபார்மில் இருக்கும் தானே. உதாரணத்துக்கு பைனான்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஆப்பும் இருக்கும், பைனான்ஸ் இது வெப்சைட்டில் போய் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். சில வாலெட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷனில் மட்டும்தான் வாலெட்டாக இருக்கும், ஆப்புகள் இருக்காது. இப்படி எல்லாவிடத்தையும் இல்லாத ஏதாவது ஒரு இது ஃபேமஸாக இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி வாலெட்டை என்ன பண்ணுவான்னு சொன்னால் அதில் எது இல்லையோ அவங்கள்ட்ட அதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வாலெட்டில் இருந்து உங்களுக்கு இமெயில் வர மாதிரி ஒரு ஃபேக் இமெயில் ஒன்று அனுப்புவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ட்ரஸ்ட் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் ஆப்பாக நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை நாங்கள் கம்ப்யூட்டர் இது ஆப்பா, அதாவது மெக் ஆப்பா இல்லாட்டி விண்டோஸ் ஆப்பா ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு இமெயில் வரும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் பாவிச்சிட்டு இருக்கிற இருப்பீங்கன்னு சொன்னால் ஓகே, நம்ம கம்ப்யூட்டர் நேம் எடுத்து வச்சா நம்மளோட அடிக்கடி ஃபோன் எடுக்கிறத விட கம்ப்யூட்டரில் எல்லா விஷயத்தையும் செய்யலாம்னு சொல்லி போட்டு அதை டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த டவுன்லோட் பண்ணவங்கள அந்த டவுன்லோட் ஃபைலில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வைரஸில் வச்சிருப்பாங்க உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவாக்கள் எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி முடிய உங்களோட அக்கௌண்ட்டுகள் டேட்டாக்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட ப்ரைவேட் கீ எல்லாம் ஹேக் ஆகிற சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இன்னொரு வாலெட் மாதிரி இருக்கிற ஒரு ஃபேக் இது தானே. அப்போ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ட்ரஸ்ட் வாலெட்டோட ப்ரைவேட் கீயை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுவீங்க. இம்போர்ட் பண்ண உடனே உங்களோட வாலெட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்படி ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள் மாதிரி வாலெட்டுகள் மாதிரி மிமிக் பண்ணி உங்கள்ட்ட அந்த ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுகள் மாதிரி நாங்கள் அதை விட பெட்டராக செய்கிறோம்னு சொல்லி உருவாக்கி உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க. அதனால தான் எப்பயுமே உங்களோட இமெயிலுக்கு வர எந்த விதமான லிங்கையுமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. இப்போ ஏதாவது நீங்கள் பாவிச்சிட்டு அப்படி ஒரு ஃபேமஸான கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த இமெயில்ற முதலாவது டொமைனை பாருங்கள். ஒஃபிஷியல் டொமைன்லேருந்து தான் வந்திருக்கான்னு பாருங்கள். ஈவன் தோ சில நேரம் அவனோட ஒஃபிஷியல் டொமைனையே ஹெக் பண்ணி கூட இமெயில் அனுப்பலாம். அப்போ நீங்கள் இமெயில் அப்படி வந்திருந்தாலும் உடனே ட்விட்டருக்கு போய் அப்படி இப்போ இருக்கிற எக்ஸுங்கிற பிளாட்ஃபார்முக்கு போய் அந்த இதில் அவங்க ஏதாவது நீங்கள் உதாரணத்துக்கு ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து உங்களுக்கு அந்த இமெயில் வந்துருக்குன்னு சொன்னால் ட்ரஸ்ட் வாலெட் ஒஃபிஷியல் பேஜுக்கு போய் என்ன நடந்திருக்கா, அப்படி யார் புதுசாக வாலெட் உருவாக்கியிருக்காங்களா, அந்த மந்த்துக்குள்ளே ஏதாவது அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்காங்களான்னு பாருங்கள். அப்படி ஏதோ ஒன்றுமே அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்னால் அது ஃபேக். அநேகமானவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிமிக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது ஜிமெயில் ஐடியிலேருந்து வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ trustwallet.com இருந்து வராமல் வேற ஒரு பேரில் இருந்து marketing.com அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது gmail.comனு சொல்லி அதிலேருந்து இமெயில் வந்து அப்படியெல்லாம் வந்தால் தயவு செய்து அந்த இமெயிலில் இருக்கிற எந்த விதமான லிங்கையும் கிளிக் பண்ணாமல் அந்த இமெயிலை பிளாக் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 4வது மிகப்பெரிய ஸ்கேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்பர்சனேஷன் ஸ்கேம். இது என்னன்னு சொன்னால் ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற கிரிப்டோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரிப்டோ இல்லாத ஆட்களாகவே இருக்கட்டும், அவங்களோட விஷயங்களை டவுன்லோட் பண்ணி இப்போ அவங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர் அதிபர் சொன்னால் அவர் என்னென்ன ஷேர் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஃபேக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி அவரோட ப்ரொஃபைலில் எல்லாத்தையுமே அவரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவரோட போஸ்ட்களுக்கு யாரெல்லாம் எங்கேஜ் பண்ணுறாங்களோ, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்களோ
அவங்க எல்லாருக்குமே டிரெக்டாக அவர் மாதிரியே மெசேஜ் பண்ணுறேன், ஹே நான் என் போஸ்ட்டை நீங்கள் லைக் பண்ணிருக்கீங்க இல்லாட்டி கமெண்ட் பண்ணிருக்கீங்க, தேங்க்யூ, நான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதில் எப்படி கிரிப்டோ கரன்சி நீங்கள் என்கிட்ட தந்தீங்கன்னா டபுள் பண்ணி தருவேன்னு சொல்லி அவங்கள மெசேஜ் பண்ணுறேன், நான் ட்ரேடிங் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், உங்களுக்கு ஏர்லி சிக்னல் தருவேன், நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி இவங்களை மாதிரியே மிமிக் பண்ணி போகிற சிலாக்கள் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரையும் நேம் இப்போ யூசர் நேம் வேறையாக இருக்கும், ஆனால் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதே நேம் ப்ரொஃபைல் தான் போட்டிருப்பாங்க. அநேகமானங்களை வெரிஃபை பண்ணாமல் ஓகே அவர் தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ சிலாக்கள் நிறைய ஃபேனாக இருப்பாங்க, நிறைய ஆன்லைன் செலிப்ரிட்டிஸுக்கு, ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்கு ஃபேனாக இருப்பாங்க. உடனே மெசேஜ் பண்ணின உடனே அவர் தான் மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டில் அவரோட நீங்கள் என்கேஜ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யூடியூப்பில் என்ன பண்ணுவானுன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் நடக்கும் ஓகே இது செய்வானு ஹெக் பண்ணுவாங்க. யூடியூப் சேனலில் அடிக்கடி ஹெக் பண்ணான்னு சொல்லி கழிப்பாட்டுருப்பீங்க. இவங்க ஹெக் பண்ணி போட்டு என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு இப்போ மிஸ்டர் பீஸ்டோட சேனல் இருக்கணும்னா மிஸ்டர் பீஸ்டோட சேனல் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாய், அந்த சேனலில் ஹெக் பண்ணி அந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே ப்ரைவேட் பண்ணி போட்டு இவனில் என்ன பண்ணுவானுன்னு சொன்னால், ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர் கதைக்கிற ஒரு வீடியோ உண்டு, உதாரணத்துக்கு ஈலான் மஸ்க் கதைக்கிற ஒரு வீடியோ உண்டு, அந்த சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கிரிப்டோவை பற்றி சும்மா ஹைஜிட்டு ஒரு வீடியோ போட்டு பக்கத்தில் நான் ஒரு கிவ் அவே ஒன்று பண்ணுறேன், இந்த லைவ் ஸ்ட்ரீம் நடந்துட்டு இருக்கக்குள்ள யாரெல்லாம் எனக்கு எத்தூரியம் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அந்த எத்தூரியத்தை டபுள் பண்ணி தருவேன்னு சொல்லி போட்டு வாலெட் ஒன்று போட்டுருப்பாங்க. அவள் லைவ் ஸ்ட்ரீம் நடந்துகிட்டு இருக்குது, லைவ் ஸ்ட்ரீம் முடியறதுக்கெல்லாம் நம்ம பணம் அனுப்பினா டபுள் பண்ணலாம்னு சொல்லி போட்டு நிறைய பேர் அதுக்கு பணம் அனுப்புவாங்க. முடிஞ்சு அதை நம்ம பணம் அனுப்பினா நம்மளோட எந்த வாலெட்டுக்கு அவனை அனுப்புவானோ அதை பற்றி ஒரு சுய அறிவோடு இல்லாமல் நிறைய பேர் அதை அனுப்பி பயங்கரமயமாக வர்ற ஸ்ரீலங்காட அடடரனுங்கிற ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல்லையோ அவங்களோட யூடியூப் சேனலை ஹெக் பண்ணி நிறைய ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் கிரிப்டோவை கலவெடுத்தானோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அண்ணன் கிரிப்டோக்குள்ளே வந்த புதுசுக்குள்ளே அந்த டைமில் எத்தூரியம் எல்லாம் $600 $500 அவர் கிட்டத்தட்ட எத்தூரியத்தை $100 விட குறையடிக்கக்குள்ள வாங்கியிருந்தார். கிட்டத்தட்ட 50-60 எத்தூரியம். திங்க் அபவுட் இட், 50-60 எத்தூரியம். இன்றைக்கு இப்போ எத்தூரியத்தோட பிரைஸ் $4000. அவர் $100 விட குறையடிக்கக்குள்ள வாங்கின 40-50 எத்தூரியத்தை இப்படி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஈலான் மஸ்க் நீங்கள் அனுப்பினீங்கன்னா டபுள் பண்ணி தருவாங்க. இப்போ நம்மள்ட்ட 50 எத்தூரியம் இன்னைக்கு 50 எத்தூரியத்தை அவருக்கு அனுப்பினா 100 எத்தூரியமே கிடைக்கும் சொல்லி போட்டு முட்டாள்தனமாக போய் அவருக்கு அனுப்பி போட்டு எத்தூரியம் வரலன்ற உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, நான் இப்படி 40-50 எத்தூரியத்தை அவருக்கு அனுப்பினேன் ஈலான் மஸ்க்கு வரும்னு சொன்னார், இன்னும் வரல, அதை எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்காண்டு கேம் டான்வெல் பிறகு சரியான ஆகல. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அவர் எவ்வளோ ரிக்ரெட் பண்ணுவான்னு சொல்லி. இன்றைக்கி $4000, நாளைக்கு எத்தூரியம் $10,000 தாண்டி போகக்குள்ள அவர் ஒரு என்ன ஆல்மோஸ்ட் மில்லியனர். யோசிச்சு பாருங்க, US மில்லியனர். இல்லாட்டி அவர் இந்த எல்கேஆருக்கு ஸ்ரீலங்கா எல்கேஆருக்கு பெரிய கோடீஸ்வரன். யோசிச்சு பாருங்க, முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்ய நீங்கள் இப்போ செய்கிற முட்டாள்தனம் சின்ன அறிக்கலாம், நாளைக்கு கிரிப்டோ 10x 100x போகக்குள்ள அது பெரிய ஒரு ரிக்ரெட்டாக கூட காலம்பூரா ரிக்ரெட்டாக மாறும். அது நீங்கள் ஃபேமஸான இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை விடுங்க, எந்த பேரில் எத்தனை ஃபேக் ஐடி ரன் பண்ணிட்டு இருக்கானு தெரியுமா? எந்த வீடியோ இது மட்டும்தான், எந்த வீடியோ இது கனாலம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் கிட்டத்தட்ட 20க்கு மேலே ஃபேக் ஐடி. இதில் என்னால் ஒரு 5-6 ஐடியை தான் பார்க்க எழுது, ஏன்னா நான் அவனில் முதல் பிளாக் பண்ணிட்டு எந்த ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு ஓகே எந்த நேம் எல்லாத்தையும் நான் என்ன போடுறேனோ எல்லாத்தையும் அப்படியே போட்டு எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி போட்டு எனக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் எனக்கு லைக் பண்ணி எனக்கு என்னோட யாரெல்லாம் என்கேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஹாய் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி எப்படி போகுது. இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி எப்படி போகுதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அவர் ஏன் இந்த நேம்லேருந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அவர் என்கிட்ட வந்து கேட்குறது, அது நான் இல்லை ஃபேக் ஐடி பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி நிறைய பேர் ஆல்ரெடி $hundreds of ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிக்டாக்ல என்னன்னா டிக்டாக்ல ஏஐ அல்கோரித்தை வச்சு மோடரேட் பண்ணுறாங்க, ரியலான ஆக்கள் வச்சு யாருமே மோடரேட் பண்ணல. இப்போ நான் அந்த 20 ஐடியில் எவ்வளோக்கு ஐடி என்கிட்ட ஆக்கள் கொண்டு வந்து காட்டுறாங்களோ எல்லா ஐடியுமே நான் என் வேறு ஐடியில் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்போர்ட் பண்ணினா அதுக்கு அடுத்தண்டும் இல்லை ஒரு 1 or 2 ஹவரில் ரிப்ளை வரும். அந்த ஐடி எந்த விதமான வயலேஷனுமே பண்ணலை, அதனால் அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை வரும். அதாவது என்ன இம்பர்சனேட் பண்ணுறான்னு சொல்லி நான் சொன்னாலும் அதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் டிக்டாக் சைஸ்லேருந்து இல்லை. ஸோ நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால தான் நான் எப்பயுமே என் வீடியோஸில் எங்கே நான் இந்த யூசர் நேம் ஆசிஃபாஸ் AZAFAZAனுங்கிற யூசர் நேமையும் போட்டு என் சரியான வெப்சைட்டையும் போடுவேன். ஏன்னா இந்த யூசர் நேமாக அவங்க மாற்றிடலாம். ஒரு டிக்டாக் ப்ரொஃபைலுக்கு ஒரு யூசர் நேம் தான். ஸோ அந்த யூசர் நேமுக்குள்ள 1 போடுற 2 போடுற 3 போடுற ஆசிஃபாஸனில் AZக்கு பதிலாக வேற ஒரு இதை மாறுற இப்படின்னு சொல்லி தான் நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்பயுமே வெரிஃபை பண்ணுங்க இந்த யூசர் நேம் சரியான யூசர் நேம், அதாவது வீடியோவில் இருக்கிற அதே யூசர் நேம்ல இருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வருதாங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. அடுத்தது நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் நான் ஒரு ஹாலம் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் பார்ட் 4 வீடியோவில் மற்ற ஸ்கேமோட டீட்டெயில்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த இம்பர்சனேஷன் ஸ்கேமை
ஃபேக் எக்ஸ்சேஞ்ச் வாலெட் ஸ்கேம்லையும் நீங்கள் மாட்டுறீங்களா அப்படி உங்களுக்கு தெரியாதாக்கல மாட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.